வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் யூடியூபா வெங்கட் பாலா ஹட் 263. நாங்கள் எல்லா எலெக்ஷன் ரிசல்ட்டெல்லாம் பார்த்தாச்சு. மே 4 சிறப்பாக எங்களை செஞ்சு விட்டீங்க. சரிங்களா? நான் உங்கள் சுயேட்சை வேட்பாளர் பி வெங்கடேசன் தென்னந்தோப்பு சின்னத்துக்கு நான் போட்டிட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு 26 வாக்குகள் எனக்கு வாக்களித்த என் வாக்காளர் பெருமக்களுக்கு மிக்க நன்றி, மிக்க நன்றி, மிக்க நன்றி. ஓகே, சுயேட்சை வேட்பாளராக நம்ம முதல் தடவையாக எம்எல்ஏக்கு போட்டிக்கிட்டு 26 வாக்கு பெறுறது ரொம்ப பெருமையான விஷயமா நம்ம கருதுகிறோம். இன்னும் நம்ம அடுத்த முயற்சியில் இன்னும் அதிகமான பிரச்சாரங்கள் பண்ணி, அதிகமான விளம்பரங்களை பண்ணி நம்ம மக்களிடம் ஓட்டு வாங்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். அது இல்லாமல் நம்ம ஒரு டிஎம்கே ஆதரவாளர் இருந்தாலும் சுயேட்சையான எம்எல்ஏக்கு போட்டிருந்தோம். ஆனால் இப்போ டிஎம்கே என்ன ஆச்சு? நினச்சி பார்க்க முடியாத ஒரு தோல்வி, நினைத்தே பார்க்க முடியல. எனக்கு ரொம்ப வருத்தம், ரொம்ப வருத்தமாகிவிட்டது. என்ன பண்ணுறது எங்களுக்கு தெரியல, எப்படி இதை கையாளுறதும் எங்களுக்கு புரியல. மக்கள் உங்களோட மன ஓட்டம், உங்களோட எண்ணங்கள் இதெல்லாம் என்ன நல்லது செய்யுது, யார் நல்லது செய்கிறா நல்லது செய்யலைன்றதெல்லாம் பார்க்கறதில்ல. யார் வந்தாலும் சினிமா ஆக்டரு படம் நடித்தா போதும், அதுக்கு ஒரு தகுதி, உங்களுக்கு முதலமைச்சர் ஆகிறதுக்கு தகுதி இருக்குது. சினிமாவில் இப்படி கை காட்டிட்டு ஒரு பிரச்சாரம் கூட அவர் முழுசாக போடலை. சரிங்களா? ஒரு 10 இடம் தான் போயிருப்பார் பிரச்சாரம். அவருக்கு எல்லாருமே ஓட்டு போட்டிருக்கீங்க. எல்லாருமே கிறிஸ்டின்ஸ், முஸ்லீம்ஸ், எதுவுமே எல்லாருமே அவரோட மாய வலையில் சிக்கியிருக்கீங்க. யார் சொல்ல போகிறேன்னா, இப்போ முதலமைச்சராக போகிற விஜய் தான் சொல்கிறேன். இருந்தாலும் சரி, ஓகே, எங்களுக்கு ரொம்ப மன வருத்தம். இருந்தாலும் ஜெயிச்சதுக்கு இது ஒன்று எங்களுக்கு பெரிய தோல்வி தான் எங்களுக்கு ஒத்துக்கிறோம், அக்செப்ட் பண்ணிக்கிறோம். பட் இந்த தோல்வியை நாங்கள் இதாக கருத மாட்டோம். மறுபடியும் எங்களோட களம் மக்களுக்காக போராடும் களமாக தான் இருக்கும். பட் நாங்கள் போராடிட்டு தான் இருப்போம். சீமான் பாவம் 15 வருஷமாக போராடுறாரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு போட மாட்டீங்க. 2 வருஷத்தில் இப்படி கையை ஆட்டி படம் நடிச்சுட்டு நல்லா ஹீரோ மாதிரியும் வில்லன் மாதிரியும் ஆக்ட் பண்ணிவிட்டு டான்ஸ் ஆடிட்டு போனால் நீங்கள் எல்லாம் ஓட்டு போட்டுடுறீங்க. என்ன பண்ணுறது? உங்களோட கிரேஸ் என்டர்டெயின்மெண்ட் சினிமாவில் தான் இருக்குது. அதனால் எந்த பசங்களையும் இனிமேல் ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க. டிஎம்கே உங்கள் பசங்களை படிப்பு சொல்லி கொடுக்குது. காலையில் மதியம் உணவு கொடுக்குது பசங்களுக்கு, ஸ்கூல் போகிறதுக்கு உணவெல்லாம் கொடுக்குது. இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. அதனால் இனிமேல் உங்கள் பசங்க பிள்ளைகளை எல்லோரும் சினிமாவுக்கு விடுங்க. சினிமாவுக்கு டான்ஸ், பெண்களாக இருக்கட்டும், ஹீரோயின்ஸ் எல்லாம் நடிக்க விடுங்க. எல்லாருமே நடிக்க விட்டு நீங்கள் கை தட்டுங்க. ஏன்னா உங்களுக்கு தேவை ஒரு சினிமா நடிகர் தான் நாட்டை ஆளணும். சினிமா நடிகர்னால் இப்போ ஸ்டாலின் பெரிய சினிமா நடிகர்லாம் கிடையாது. அவர் கதை வசனகர்த்தா, அவங்க அப்பா எழுதினார் படத்துக்காக. அதுக்கு வேலைக்கு அது எழுதுறதுக்காக சம்பளம் வாங்கினவர். சரிங்களா? கதை வசனகர்த்தா. அதில் ஒரு சில நாடகங்கள் நடித்தார் ஸ்டாலின். அதில் ஒரு சில படங்கள், சின்ன பாத்திரங்கள், அது நானே அந்த மாதிரி ரோல்ஸ்லாம் பண்ணியிருக்கேன் சினிமாவில். சரிங்களா? அதனால் இந்த மாதிரி அது ஒன்றும் பெரிய ஆக்ட்ரஸும் ஒன்றும் கிடையாது. எம்ஜிஆர் சினிமா நடித்து எப்படியோ மக்களை ஏமாற்றி, அந்த காலத்தில் தான் ஏமாற்றி வந்தார்னு பார்த்தோம். ஆனால் இந்த காலத்துலேயும் மக்கள் உங்களை சினிமா நடித்து ஏமாற்ற முடியுன்றது எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சு போச்சு. நல்லாவே எங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்துட்டீங்க. ஓகே, இனிமேல் நாங்களும் உங்களுக்கு நல்லது செய்ய மாட்டோம். உங்கள் பசங்களை சினிமா நடிக்கவும் இது நடிக்கவும் உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். சரிங்களா? சினிமா நடிகருக்கு உண்டான இது கொடுப்பீங்க. அடுத்தது உங்களோட சின்ன அண்ணி வந்துடுவாங்க. சின்ன அண்ணி அதுக்கும் நீங்கள் வாய்ப்பு கொடுங்க. தயவுசெய்து வாய்ப்பு கொடுத்து நீங்களே இந்த தமிழ்நாட்டை ஆண்டு தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக இருக்குது. அந்த தமிழ்நாடு முதன்மை மாநிலத்திலேருந்து தூக்கி தூர வீசுறீங்க. தொழில் வளர்ச்சி, கல்வி வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி எல்லாம் போச்சு. 8 வருஷம் எடப்பாடி ஆண்டும்போது நாடு கொரோனா டைமில் ஒன்றுமே இல்லாமல் இருந்த தமிழ்நாடு இப்போ முதன்மை மாநிலமாக கடன் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு செய்கிறாங்க. உங்களுக்கு எவ்வளோ செஞ்சுருக்காங்க, எவ்வளோ பிரிட்ஜஸ், தமிழ்நாடு எவ்வளோ வளர்ந்துருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு புரியல. நாங்கள் சொன்னாலும் உங்களுக்கு புரிய போகிறது இல்லை. நீ என்னடா மயிரை சொல்கிறது அப்படின்னு எங்களை சொல்லுவீங்க. நீங்கள் இன்னும் மறுபடியும்
அடுத்த தடவையும் அவரையே தேர்ந்தெடுங்க. நல்லா சினிமா பாருங்கள். சினிமா பார்த்து வாழ்ந்து உங்கள் பசங்களை நல்ல படம் பார்க்க வச்சு படமாக பார்க்க வைங்க. விஜய் படமாக பார்க்கட்டும், அன்னி படம் பார்ப்பீங்க. அன்னி படத்துக்கு அடுத்து ஓட்டு போடுங்க தயவுசெய்து. சரிங்களா? ஓகேங்களா? பாய் பாய். நன்றி. இது ஒன்றும்